நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. இன்றைக்கி வாக்கிங் போனதை காட்ட முடியல, லைட்டாக தூரல் போட்டுன்னு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன மார்னிங்கில் செய்கிறேன்னு பார்க்கலாமா? சிம்பிளாக ஒரு கோலம் போட்டோம். இப்போ பாருங்கள், மழை லைட்டாக தூரல் போட்டுன்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி கொய்யா இலையெல்லாம் பிச்சு போட்டு ஒரு லவங்கம் மட்டும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு மட்டும். இன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் ஆடி 18ன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க, குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நாங்களும் அதே தாங்க. ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவோம். நாம் நேற்றையே செஞ்சிட்டதுனால, சண்டேவே செஞ்சிட்டதுனால இன்றைக்கி செய்ய மாட்டோம். என்னோடய மாமாவும் பூனி வரைக்கும் வேலை விஷயமாக போயிட்டு இருக்காரு. அதனால் அவர் இல்லாததுனால செய்யலை, எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியல, நம்மளோட கொண்டாட முடியல. பார்க்கலாம் என்ன செஞ்சுருக்கோன்னுட்டு. பாருங்கள், முட்டை வேக வச்சுட்டு இருக்கேன், அரிசி வேக போட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம கோகோனட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு காலையில் சாப்பிட சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு சாப்பாட்டை வடித்து வச்சுட்டு இருக்கேன் உதிரி உதிரியாக. இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து இப்படி ட்ரையாக எண்ணெய்லாம் எதுவும் போடக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் துருவி இருக்கிறத இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்காங்க. லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்காங்க. நல்லாயிருக்கும், கம கமன்னு வாசனையாக. தேங்காய் ரைஸ்க்கு என்னென்ன போட போகிறோம்னாக்க, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி கொஞ்சம், காஞ்சி மிளகாய், இதை வச்சு தான் நம்ம தேங்காய் ரைஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகெல்லாம் போட்டாச்சு, பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே நம்ம கருவேப்பிலை, போட்டாச்சு. அதோட மிளகாய், காஞ்சி மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயோட கடலைப்பருப்பு, காஞ்சி மிளகாய், முந்திரி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் நல்லா அப்படி வதக்கிட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. சாப்பாட்டோடையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால சாப்பாட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுற டைமில், சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணுற டைமில் லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டை போட்டு ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை மேலே போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி வதக்கினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே தேங்காயை போடுறம்போது என்ன பண்ணணும்னா, தேங்காய் துருவலை சேர்க்கும்போது எண்ணெயிலேயே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்களான்னாக்கா திகட்டாது, நல்லாயிருக்கும் சாப்பிட. சாப்பாட்டை நல்லா எண்ணெய், இந்த கடுகு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மிளகாயோடு சேர்த்து. இப்போ வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டு எடுத்துக்கலாம். 2 டைமு. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா தேங்காவை ட்ரையாக, அதனால் ஒரு 2 பெரட்டு நல்லா எல்லாம் சாதத்தோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம். அதெல்லாம் இப்படி பெரட்டி விட்டாக்கா முடிஞ்சிச்சு. டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம், பாயில் பண்ண முட்டை, தேங்காய் சாதம் கம கமன்னு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி லஞ்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி என்னோடய மாமா வந்து பூனே போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்ததுக்கு அப்புறமா கப்பல்ஸாக ஷார்ட்ஸ் போடுறோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.